வைகாசி மாதத்தில் அக்னி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால செப்பு திருமேனிக்கு திருமஞ்சன விழாவானது வெகு விமர்சையாக எல்லா சிவத்தலங்களிலும் நடத்தப்படுகிறது. பங்குனி உத்திரத்தை போல ஆணியில் வரும் உத்திரமும் மிகவும் விசேஷமான ஒன்று. சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன விழா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்யப்படுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவனாரின் அனைத்து திருத்தலத்திலும் ஆணி திருமஞ்சனம் வெகு விமர்சையாக நடைபெறும். ஆணி திருமஞ்சனத்தில் 40 வகையான அபிஷேகங்கள் நடராஜருக்கு செய்யப்படுகிறது. அதனால் இது மகா அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆணி திருமஞ்சனமானது ஜூலை 2ஆம் நாள் இந்த வருடமும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு நடராஜர் அருள் பெறுக. சிவாய நம.